ப்ரோ டைம் என்ன? சாரி பிரதர், என்கிட்ட ஃபோன் இருக்கு. ஐயோ ரொம்ப சாரி பிரதர், என்கிட்ட வாட்சே இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டைம் பார்த்துட்டே வா. ஓய் டைம் என்னாச்சு? நேரத்தில் இந்த கதவை பூட்டி வச்சுக்கிறாங்க. தொந்து தான் இருக்குதா? இவன் என்ன சூப்பர்மேன் மாதிரி போறான்? தேங்க்யூ. ஏங்க வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண வந்தாங்க, மொத்தமா மாத்தணுமா? ஓ, புது வாஷிங் மிஷின் வாங்கணுமா? 4000 ரூபாய் ஆகும்னு சொன்னாரு. இப்போதைக்கு ஓடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமா வாங்கணும்னு சொல்ல வரேன். ஏங்க இந்த மாசம் கரண்ட் பில் வேற கட்டணுங்க. 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்து உனக்கு பத்தலல்ல? ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கீங்க? பேசினாதான் செலவு வைக்கிறிய. ஏங்க எனக்கு ஒரு 1500 ரூபா கொடுக்குறீங்களா? ஏதாச்சும் சொல்லுங்க ஃபேமிலி மேன். நடி நீ சும்மா ஏதாச்சும் நல்லதா பேசுறியா? வந்தது ஏண்டி எல்லாத்தையும் என் தள்ள கொட்டுற? இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? தேவைப்படுறதானே கேக்குற. நீ என்ன உடனே வாங்கி தர போற? இப்படி கோபப்படுறதுக்கு எதுக்கு என்கிட்ட எல்லாத்தையும் கேளுன்னு சொன்ன? சும்மா கியானியான்னு பார். இப்ப என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லு. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து லிஸ்ட் போடாத. சரி, முக்கியமானதே கேக்குறேன். என்னால இனிமே இங்க இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டுலாம் செய்ய முடியாது. வீட்டுக்கு வேலைக்காரங்க வேணும். ஏன்? நீ நாள் முழுக்க வீட்டுல தானே இருக்கிற. உன்னால வீட்டு வேலை செய்ய முடியாதா? உனக்கு என்ன? நீ ஈஸியா சொல்லிட்டு பேக் மட்டும் கிளம்பிடுவ. இங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது நான் தானே. ஒரு நாள் செஞ்சு பாரு, அப்போ உனக்கு தெரியும். ஈஸியா பேக் மாட்டின்னு போறேன்னா அந்த பேக் என் கழுத்தை நெருக்கிக்கிட்டு இருக்குடி. ஒரு நாள் இடத்துல இருந்து பாரு, அப்ப தெரியும் எப்படி காயுதுன்னு. ஏதாச்சும் பேசிக்கிட்டு ஏய் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடிஞ்சா இரு, இல்லாட்டி கிளம்பி. சரிடா, டாவா நீ டீனா நான் டா தாண்டா. கௌதம் பேரு வேற. அதானே உன் பேரு. மரியாதை கொடுத்தா மரியாதை வரும். நான் கிளம்புறேன். ரொம்ப நல்லது, கிளம்புங்க மது. நான் போனாதான் என் அருமை உனக்கு தெரியும். போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன், அப்ப வந்து கெஞ்சாத. ஏய் ஏண்டி இப்படி பேசுற? நீ நீ இல்லாம நான் சந்தோஷமா இருப்ப. தயவு செஞ்சு போ. நீ காட்டுற எல்லா பக்கத்துலயும் ஜாலியா சைன் போட்டு கொடுக்குறேன். படி வந்துட்ட. வந்தோடனே நெய்ன்னு போய் தொலை. மனுஷன் நிம்மதியா இருக்க போறது. அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் தாங்கிட்டு வா, நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறேன்ல, அதான் எனக்கு முருகா 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 முருகா. உங்க அப்பா வீடு என்ன பெட்லி ஆகுது? கிளம்புறேன்ட்டு படுகிற? விடிஞ்சதும் போயிடுவேன். போயிடு. கொஞ்சமாச்சு நம்ம இடத்துல இருந்து யோசிக்கிறாளா? ஜன்னல் திறந்துக்குது, லைட் ஆன்ல இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி கரண்ட் பில் ஏறாமல் இருக்கும்? காலைல 7:10 ஆச்சு, இன்னும் இவ கிளம்பல. இரு, பாத்ரூம் போயிட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன். அவளை பாத்ரூம் லைட்டு மட்டும் ஆன்ல இருக்கட்டும். ஒன்று தப்பிச்சிட்டா. ஐயோ ஐயோ, அடியே அடியே, ஏந்திரி ஏந்திரி. ஐயோ, நான் வேற என்னத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். சனமட மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காளே. அடியே ஏந்திரி. காலைல போறது இருக்கட்டும், நான் போக வேண்டியதை காணண்டி. என்னடா சும்மா அப்போ நம்ம 2 பேரும் குலசேகர் இல்லாத நேரங்களில் காலாங்கத்திலே
கத்தாதரி நான் தாண்டி உன் புருஷன். கத்தாதரி நான் தான் உன் புருஷன். வாய முறி. ஐயோ அம்மா குத்தி விட்டாடா என்ற அலறல் ஏண்டி இப்ப என்ன அடிச்ச? கனவா நிஜமான்னு பாக்க. நல்லா பார்த்த. நான் தாண்டி உன் புருஷன். தத்திரம் புச்சவளே. எப்படி 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 இது நடந்துச்சு? நம்ம பார்க்காதல. இப்ப ஏண்டி அடிச்ச? அடிச்சா உனக்கு வலிக்குதா எனக்கு வலிக்குதான்னு பார்த்தேன். அதுக்கு நீ உன்னை நீ அடிச்சுக்கோடி. இல்ல வேணாம். அதுவும் நான் தானே. ஐயோ என்ன பண்றதுன்னே புரியலையே. எப்படிடா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். இல்ல நீதான் ஏதோ பண்ணிருக்க. ஏய் இப்போ கூட வாடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பாடி வேணும், எனக்கு கொடு. அப்ப படு. என்ன? இல்ல படுக்கும் போது தானே மாறிச்சு, அதான் திரும்ப படுத்து பார்க்கலாமேன்னு. ஏய் என்னடி நான் முறைக்கிறேன்? நீ என்ன என்கிட்ட பத்ததே இல்லையா? நான் புருஷன் தானே. சொல்லுங்க அத்தை. ஐயோ நீ லூசு. அவங்க கூப்பிடுறது ஒண்ணு இல்ல என்ன, அதாவது ஒண்ணு. இப்ப என்ன பண்றது? இரு வரேன். எங்கடா போற? என்னடா பண்ற? ரெடி. ஐயோ இவன் ஆக்டிவிட்டிஸ் என் பாடியில பார்க்க கேவலமா இருக்கே. சொல்லுங்க அத்தை. உள்ள ஏதோ மாத்தி கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. அது ஒண்ணும் இல்ல அத்தை, மாத்தி யோசி விளையாண்டுட்டு இருந்தோமா அதான். மாத்தி யோசிச்சு விளையாடுனதெல்லாம் போதும், சமைக்கிறத பத்தி யோசிச்சியா? டைம் ஆகுது, போய் சமையல் பண்ணு. நான் ஏன் சமைக்கணும்? எப்போ நீ தானே சமைப்ப. நான் தான் எப்பவும் சமைப்பேன்ல. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, போ சாம. நீ என்னடா மாசம் உட்காந்துருக்க? போய் பால் வாங்கிட்டு வா. அப்பாடா போயிட்டாங்கல்ல. சிரிக்காத. நான் ஆம்பளையா மாறினாலும் உங்க அம்மாக்கு என்ன வேலை வாங்காம இருக்க முடியாதுல. எந்த நேரத்துல பிறந்தாங்க? 7:30 மணி 7:30 ஆச்சு, இன்னும் வீட்டுல ஒரு வேலை நடக்கல. என்ன வீடோ இது. நீங்க பார், இப்போதைக்கு நீ தான் நான் தான் நீ. சோ அம்மா கூப்பிட்டா கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா கூப்பிடணும். அம்மா கூப்பிட்டா என்ன சொல்வ? சொல்லுங்க அத்தை. சூப்பர் டிங்கோ அம்மான்னு சொல்லணும்டி. சரி. நில்லு. அடங்கப்பா. என்ன? சட்டை பட்டன்லாம் போட்டு அடக்கொடக்கமா கீழே போ. நீ ஆம்பளையாவே இருந்தாலும் நீ ஒரு பொண்ணுதான். சரி. ஏய் பையன் மாதிரி நடடி, புரிஞ்சுதா? புரிஞ்சது. ராகவா லாரன்ஸ் மாதிரி நடக்கிறாளே. ஐயோ என்ன பண்றதுன்னே புரியலையே. இந்த கர்மம் வேற. மது சொல்லுங்கம்மா. நான் போட்ட பிளான நானே சொதப்பிட்டேனே. என்னத்த சமைக்கிறது? அவன் எப்பவுமே என்ன சாப்பிடுவானோ அதையே சமைச்சிருமா. எப்பவுமே என்னத்த சாப்பிடுவான்? ஏதாச்சும் ஈஸியா யோசிப்போம். என்னம்மா? உப்புமா. உப்புமாவா? அவனுக்கு அது பிடிக்காதே. நேத்து நைட்டு தான் உப்புமானா ரொம்ப பிடிக்கும், மறக்காம செஞ்சுவேன்னு சொன்னார் அத்தை. ஓ அப்ப அதே செஞ்சிரு. அதான் எப்படி செய்யறதுன்னு தெரியலையே. எது எப்படி செய்யறதா? எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க அத்தை. எப்படி? யாராச்சும் நம்மள பாக்குறாங்களா? என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? எனக்கு டென்ஷனா இருக்கு. காம் டவுன் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பாட்டு பாடுவோம். மூடான பாட்டா பாடுவோம். நேத்து ராத்திரி எம்மா, நேத்து ராத்திரினாலதான் இது எல்லாமே. எம்மா என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ அத்தை. ஐயோ சமைக்கணும். யூடியூப் பாப்போம். லைஃப்ல கம்பேக் கொடுக்க ரெடியா? இது ஒரு லைஃப், இதுக்கு ஒரு கம்பேக், ஒரு கேடு தோ இருக்கு. 5 நிமிஷத்தில் உப்புமா செய்வது எப்படி? சூப்பர். வணக்கம் மக்களே. 5 நிமிஷத்துல உப்புமா செய்யலாம். அதுக்கு முதல்ல 30 நிமிஷம் ரவை ஊற வைங்க. 5 நிமிஷத்துல உப்புமா செய்யலாம்னு சொல்லிட்டு 30 நிமிஷத்துக்கு ரவை உருவாக்கணும்ன்றான். இது சரி வராது. ஐயோ வாட்சிலேயே. ஒரு பாக்கெட் பால் வாங்க போறதுக்கு இவ்வளவு நேரமா? இவங்க நடுவுல எப்படி போய் பால் வாங்குறது? இடிச்சுக்கிட்டே போறாங்களே. குட்டி தலைவலியா? ஹலோ குட்டி தலைவலியா நானு? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல தலகாணி தலைவலியா மாறிச்சு. இப்போ அது ரொம்ப முக்கியமா? இனிமே நான் தலைவலி இல்லடா, உன் தலைவிதி. இரு வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். அதை விடு. பால் பாக்கெட் வாங்கி வர இவ்வளவு நேரமா? இங்க ஒரே கூட்டமா இருக்குடா. ஏன் கிட்ட மட்டும் வாயா பேசுறல? சரி இரு, நான் வாங்கிட்டேன் வரேன். அதெல்லாம் இருக்கட்டும், உப்புமா செய்யணும் எப்படின்னு சொல்லு. நான் வந்து செய்றேன். வந்தா மாட்டிப்போம், போன்லயே சொல்லு. ஆமா
உனக்கு தான் உப்புமானா பிடிக்காதே. என் தலை எழுத்து கொஞ்சம் சீக்கிரமா சொல்றியா? நீ மிளகாத்தூள் போடவா? ஆமா, மிளகாத்தூளை போட்டு உங்க ஆத்தால கொன்று. ஃபர்ஸ்ட் ரவை எடுடா. அது எங்க இருக்கு? கபோர்ட்ல இருக்கும். இங்க இல்லையேடி. அங்கதான் இருக்கும், நல்லா பாரு. என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையேடி. இதுக்கு தான் முன்ன பின்ன கிச்சன் ரூம் வரணும் போல. இரு, நானே வந்துட்டேன். வராது வேணாம். ஏய் கௌதம், எங்க போற? அது தண்ணி குடிக்க போறேன். இந்ததான் இருக்கு, எடுத்து குடி. சுடு தண்ணி வச்சு குடிக்க போறேன். அதுவும் போட்டு வச்சிருக்கேன்டா, குடி. எல்லாமே ரெடியா வச்சிருக்கீங்களா? சுடு தண்ணியில டீ போட்டு குடிக்க. கௌதம், அம்மா குடிக்கலான்னு போட்டு வச்சிருந்தேன். இந்தா நீ குடி. ஐயோ கொஞ்ச நேரம் இருங்கம்மா. வா. டேய், ஆம்பளை புள்ளைக்கு கிச்சன்ல என்னடா வேலை? சரி, நான் மேலேயே போறேன். போ. எனக்கு எதிரியே நீதாம்மா. இவ இம்சை தாங்க முடியலையே. ஹலோ, அவ பின்னாடியே திரி. என்ன மந்திரமாயம் போட்டாலும் தெரியல. என் புள்ளைக்கு மருந்து வச்சிட்டான்னு நினைக்கிறேன். மருந்து தண்டை வைக்க போறேன். உனக்கு இல்ல, உங்க அம்மாக்கு. ஏன் ஆம்பளை பசங்க எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாதா? ரொம்ப தான் பண்றாங்க உங்க அம்மா. அதெல்லாம் வரல, தப்பு இல்ல. இப்போ நீ வாய. இரு, பின்வாசல் வெளியா வர. சரி, அம்மா கண்ணில் படாம வா. யாரும் இல்ல. பின்வாசல் அவ்வளவு தூரமா இருக்கு. நானும் இங்கதான் பார்த்தேன். எதையுமே ஒழுங்கா பார்க்காம இருந்தா இப்படிதான். ஓஹோ. சரி, அந்த ரவைய போடு. அந்த பாத்திரத்தை கழுவுனியா? சுடு தண்ணி வச்சியா? தக்காளி வெங்காயம் வெட்டினியா? உனக்கு சமைக்கிறதுக்கு வேற பாத்திரமே கிடைக்கலையா? ஒரு நிமிஷம் நிறைய. எதுக்கு அறைய சொன்ன? எதுக்கு சிரிக்கிற? இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. புரியல. ஆமா, என்னால தான் உன்னை அடிக்க முடியாது. அதனால தான் என் உடம்புக்குள்ள இருக்கிற உன்னைய வச்சு உன்னையவே அடிச்சேன். பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? வலிக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த உலகத்துல எவனுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டான். நான் தான் ஃபர்ஸ்ட். சாரிடி மது. சிரிக்காத. ஒரு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி இன்னொரு வேலை சொல்லணும். ஒரேடியா எல்லா வேலையும் சொல்லக்கூடாது. இப்போ தெரியுதா? இப்படிதான் உங்க அம்மாவும் என்ன எல்லா வேலையும் வாங்குறாங்க. சும்மா எங்க அம்மாவை பத்தி இழுக்காத. சும்மா உங்க அம்மா தான்டா என்ன வேலை வாங்குறாங்க. அம்மாடி மது, ஒண்ணும் இல்ல, சும்மா. என்னடா பண்ற? என்னமோ பண்றேன். இத வெட்டு, நான் வரேன். எங்க போனா இவன்? கௌதம். ஒருத்தி டே கௌதம், நைட் கௌதம். என்ன பண்ற? மூச்சு போயிருச்சு. அது இருக்கட்டும், இங்க வந்து ஸ்டவ் லைட்டர் வச்சு பத்த வை. என்னது இது? இது கேண்டில் பத்த வைக்கிறதுக்கு லைட்டர். இந்த லைட்டர் இல்ல, ஸ்டவ் பத்த வைக்கிற லைட்டர் வச்சு. நான் போய் பூஸ்ட் எடுக்கிறேன். என்ன எல்லாத்தையும் இங்க இருக்கு. பூஸ்ட் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அது மிளகா டீயா? மசாலா பூஸ்டா? இங்க துப்பாத. வாஷ்ரூம் போயிட்டு கழுவிட்டு வா. ரொம்ப முக்கியம். பண்ணாத. ஏன்டி இப்படி பண்றீங்க? பூஸ்ட் டப்பால மிளகாத்தூள் வைக்கிறீங்க, சக்கரை டப்பால உப்பு வைக்கிறீங்க, ஐஸ்கிரீம் டப்பால கருவேப்பிலை வைக்கிறீங்க. ஏன்டி? உன்னை யாரு துருத்துருன்னு எடுத்து வாயில போட சொன்னா? எதை எடுக்கிறதா இருந்தாலும் எனக்கு கேட்டுடு. அப்ப பூஸ்ட் எங்க? அது மிளகாத்தூள் டப்பால இருக்கு. ஓ மை காட். இவ்ளோ காசா? ஏண்டி காசு பத்தல காசு கூடுன்னு இவ்ளோ பதுக்கி வச்சிருக்க? எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா அவசரத்துக்கு நீயா கொடுப்ப? ஆமாண்டி, எவ்வளவு டிஜிட்டல் இந்தியா ஆனாலும் இந்த மளிகை சாமாக்குள்ள காசு பதுக்கிறது மட்டும் மாறவே இல்லடி. அவனுக்கு பூஸ்ட் போட்டாச்சாமா? இந்த நாய்க்கு பூஸ்ட் ஒரு கேடு. ஏய், உன்ன இல்ல என்ன? ஏய், உனக்கு கால் வருது. லூசு, எனக்கு இல்லடி, உனக்கு. ஓ, இப்ப எப்படி நான் அட்டெண்ட் பண்றது? இப்படிதான் அட்டெண்ட் பண்ணனும். அடி லூசு, நீயே பேசு. ஹலோ கௌதம், I want you to meet someone. வீடியோ கால்ல வாங்க. ஓகே சார். இப்போ என்ன பண்றது? அம்மா எங்க இருக்காங்கன்னு பாரு. பாத்ரூம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போட்டும். இப்போ என்ன பண்றது? எனக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். ஐடியா கேட்டா சிக்னல் வராத போன் மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன சொன்ன? சிக்னல்.
Hi Gautam, this is our client. நீங்க pitch பண்ண ஐடியா அவர்ட்ட சொன்னேன். He likes it. தேங்க்யூ சார். What? Who is that? மை வாய்ஸ் ஒன்லி சார் எக்கோயிங் சார் தேங்க்யூ சார். ஓகேப்பா. இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றியா? நோ சார். Why? What happened? நோ சார். Yes. ஓகே சார். Go ahead. Gautam, say something பா. இது வேற இருக்காது. Jack, I think he is having some signal issues. Gautam, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ ஆஃபீஸ்க்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடு. ஓகே சார். ஓகே. பார்த்தல ஆக்டிங்க. அதான் டெய்லி பார்க்குறேனே. டேய் கௌதம், ஏய் அம்மா உன்னை தேடுறாங்க போல, ரூமுக்கு போயிடுவாங்க. சீக்கிரம் நீ வந்த வழியா போ. சரி ஓகே. மேலையும் கீழையும் நாளை வைக்கிறாங்களே. கூப்பிட்டு இருக்கேன், காது கேக்குதா பாரு உனக்கு. டேய் ஆபீஸ் போகாம இங்க என்ன பண்ற? சும்மா அத்தை. அம்மா சீக்கிரம் கிளம்பு போ. சரி. நான் எங்கிட்டு போறது? அம்மாடி மது. செஞ்சுட்டேம்மா. டேய் கௌதம், சொல்லுங்கம்மா. நான் அவனை கூப்பிட்டேன் மது. சொல்லுங்க அத்தை. அத்தையா? அம்மா. அத்தையா அம்மாவா? அத்தம்மா. இடியாப்பத்துல கூட இவ்வளவு சிக்கல் இருக்காது என் வாழ்க்கையில. ஐயோ காலங்கத்துல உளரமா போங்கடா. போடி உள்ள. ம், போடி உள்ளன்னு சொல்லுங்க அத்தை, நான் போயிடுறேன். போ. இந்தாங்க அத்தை. என்னாச்சு இதுங்களுக்கு? அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். E = அர்பன் ஸ்கொயர். இந்த நேரத்துல நம்ம எங்கேயோ இருக்கணுமே. வேற என்ன யோசிச்சிட்டு இருக்கான்? 821 822 திரும்ப 822. என்னடா பண்ற? டைம் போயிட்டே இருக்கே. இல்ல என்னமோ மறந்துட்டேன், என்னன்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ ஆபீஸ் போலையா? உனக்கு டைம் ஆகல? ஆமாண்டி, அதை தாண்டி மறந்துட்டேன். ஆபீஸ் போகணும். என் துணி அயன் பண்ணியா? லஞ்ச் கட்டினியா? ஐடி கார்டு, ஷூ இதெல்லாம் எடுத்து வை. டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் போகணும். ஹலோ, இன்னைக்கு நான் தான் நீ. உனக்கு தேவையானதை நீயே பண்ணிக்க போ. ஆமாண்டி, நான் தான் நீ. நீ தாண்டி ஆபீஸ் போகணும். நானா? நீதான். சுத்தம். சும்மா